வேராஜாவே உங்ககிட்ட இருக்கிற பெரிய பணத்தெல்லாம் தூக்கிறது பெட்ரோல் பங்க்ல வை. இந்தியாவே ஸ்தம்பிச்சு போகிற அளவு ஒரு முக்கியமான அறிவிப்பு அறிவிச்சிருக்காரு நம்ம மோடி. அது என்னன்னு கேட்டிங்கன்னா 500 மற்றும் 1000 நோட்டுகள் இன்னி நைட்டில் இருந்து செல்லாது அப்படிங்கிறது தான். சரிங்க, யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான். இதை ஏன்ப்பா நீங்கள் டெக்னிக்ஸில் சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கறதுக்கு முன்னாடியே நாங்கள் என்ன சொல்ல போகிறோம்னா, இந்த 500 மற்றும் 1000 நோட்டுகளை நீங்கள் மாற்ற முடியாத பற்றி நாங்கள் பேச போகிறது கிடையாது. இதுக்கு மாற்றாக வரப்போகிற டெக்னாலஜி, அதாவது புதிய நோட்டுகளை பற்றி தான் நாங்கள் இப்போ பேச போகிறோம். ஏற்கனவே எடுத்து வச்ச 500 மற்றும் 1000 நோட்டுகளை என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் தலையை பிச்சுட்டு இருக்கிற குரூப்பில் நாங்களும் ஒருத்தந்தாங்க. சரி, கவலையே பட வேண்டாம், கண்டிப்பாக அடுத்த 50 நாளில் நம்ம மாற்றிட முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸும் எங்களுக்கு ஒரு பக்கம் இருக்குது. சரிங்க, இருக்கிறது இருக்கட்டும். இதுக்கப்புறமா இந்த 500 மற்றும் 1000க்கு பதிலாக 500 மற்றும் 2000 நோட்டுகள் வரப்போகிறதா நம்ம மோடிஜி அறிவிச்சிருக்காரு. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முக்கியமாக இந்த 2000 நோட்டை பற்றி தான். இந்த 2000 நோட்டில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இதில் வந்து ஒரு நானோ ஜிபிஎஸ் சிப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க போகிறதா பேசிகிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நோட்லேயும் ஒரு நானோ ஜிபிஎஸ் சிப் இருக்க போகிறதாகவும் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த நானோ ஜிபிஎஸ் சிப் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு பேட்டரி இல்லாமல் செயல்படக்கூடிய சிப்பு. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு ரெஃப்ளெக்டார் சிப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்கள் வந்து ஒரு சிக்னலை இதுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணும்போது இது வந்து அந்த சிக்னலை ரிஃப்ளெக்ட் பண்ணும். அது மூலமாக இது எங்கே இருக்குங்கிறத ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். இது வந்து இதனுடைய கோஆர்டினேட்ஸ், அதாவது இதனுடைய எக்ஸாக்ட் கோஆர்டினேட்ஸ் எங்கே இருக்குங்கிறத கண்டுபிடிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 400 அடி பள்ளம் தோண்டியே நீங்கள் பதுக்கி வச்சுருந்தாலும் இந்த ரெஃப்ளெக்டர் சிப் மூலமாக, அதாவது இந்த நானோ ஜிபிஎஸ் சிப் மூலமாக நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ இது உண்மையாக பொய்யா அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்மாக எங்களுக்கும் தெரியலைங்க. இந்தியா டுடே அப்படிங்கிற ஒரு நியூஸ் சேனலில் இதை நாங்கள் ஒரு ஆர்டிக்கலாக படித்தோம். இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுனால உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சி இந்த வீடியோ இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கோம். இது உண்மையாக இருக்கணும் அப்படின்னு தாங்க நாங்களும் ப்ரே பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இது உண்மையாக இருக்கிற பட்சத்தில் திருட்டுங்கிற ஒரு பயம் கன்ஃபார்மாக இருக்க போகிறதில்ல. அது மட்டும் இல்லாமல் கருப்பு பணம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம அகராதியிலேருந்து ஈஸியாக அழிச்சிட முடியும். ஸோ கருப்பு பணத்தை அழிச்சிட முடியுமா? எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, பேங்கை தவிர பிற இடங்களில் இந்த பணங்கள் மாசிவாக இருக்கிற பட்சத்தில் ஈஸியாக ட்ராக் செய்யப்படும். அது மூலமாக கருப்பு பணங்கிறத நீங்கள் ஈஸியாக அழிச்சிட முடியும். சரி, கிட்டத்தட்ட சிவாஜி படத்தில் சங்கர் கண்ட கனவை நம்ம மோடி இப்போ நிறைவேற்றிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஏற்கனவே பிச்சைக்காரன் படத்தில் வந்து ஒரு கான்செப்ட் தானே அப்படின்னு சொல்கிறாங்க. பிச்சைக்காரன் படம் பார்க்காதவங்க அவங்களுக்காகவே இந்த பர்டிகுலர் சீனை மட்டும் யூடியூப்பில் ஏற்கனவே பதிவேற்றம் பண்ணியிருக்காங்க. அதனோட லிங்க்கை நாங்கள் இங்கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சரி, இந்த டெக்னாலஜி உண்மையாக பொய்யாங்கிறது கூடிய விரைவில் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். மறுபடியும் இதே போல் இன்னொரு வீடியோவில் கூடிய விரைவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.